காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட யாரும் எதுவுமே சொல்லல. கோர்ட்ல மாயா வக்கீலா நுழைஞ்சு புவனாவையும் கோர்ட்டையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்திருக்கா. வீடேறி வந்து புவனா பேசிட்டு போனதும் அவளை எதிர்த்து நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்களோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சும்மா. ஆனா இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சும்மா. ஆமா அத்த, மாயா வக்கீல் கோட் போட்டு கோர்ட்டுக்குள்ள அப்படியே புயல் மாதிரி வந்தா பாருங்க. அந்த புவனா முகத்துல ஈ ஆடல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னதை வச்சு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. மாயா, நீ எப்பமா வக்கீலுக்கு படிச்ச? எப்ப பரீட்சை எழுதுன? இது எதுவுமே எனக்கு தெரியாதே. ஏமா இத நீ காலையிலேயே சொல்லல? இல்ல பாட்டி, காலையில தான் வக்கீலா பார் கவுன்சில்ல பதிவு பண்ண போனேன். ஒருவேளை இன்னைக்கு பதிவு பண்ண முடியாம போயிருந்தா நான் இந்த கேஸ்ல ஆஜராயிருந்திருக்க முடியாது. வேற லாயரை தான் பாக்குற மாதிரி இருந்திருக்கும். இப்ப பெரியப்பாவுக்காகவும் பெரியம்மாவுக்காகவும் வாதாடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஆஜர் ஆகுவேனா இல்லையாங்கிற பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எல்லாமே கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா முடிஞ்சது. சரி, அப்போ நீ வாதாடினல்ல, அப்ப அங்க என்ன நடந்துச்சுமா? சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்டுறதுக்கு 3 நாள் அவகாசம் கேட்டிருக்கேன் பாட்டி. அதுக்கு நீதிபதி அனுமதி கொடுத்திருக்காங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம தங்க கட்டிகளை கொண்டு வந்து வச்சு பெரியம்மா லஞ்சம் வாங்கினதா சொல்லி அவங்கள சிக்க வச்சுட்டாங்க. அதனால அவனை ஃபாலோ பண்ணி அவங்கிட்ட இருந்து சில உண்மைகளை வாங்கணும். அதை நீ பாத்துக்கணும் சீனு. மோட்டார் மெக்கானிக் சுரேஷ் என்னோட பொறுப்பு. சரி, அப்ப நான் என்ன செய்யணும்? கதிர், உனக்கு தான் ரொம்ப முக்கியமான வேலை கொடுக்க போறேன். என்ன? சரி, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். மாயா, நாம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போய் பெரியப்பாவை பார்த்து அவர்கிட்ட சில தகவல்களை வாங்கணும். சரி, ஆளுக்கு கொடுத்த வேலையை சரியா முடிச்சா இந்த கேஸ்ல இருந்து பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் நம்மளால வெளியில எடுத்துட முடியும். போங்க, உங்க வேலைகளை கரெக்டா பாருங்க. கதிர், நீ ரொம்ப கவனமா இருக்கணும், மாட்டிக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன் மாயா. சரி பாட்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. தனா வா. வா போலாம். அம்மா தாயே, என் மகனையும் மருமகளையும் வெளியில கொண்டு வரத்துக்கு நீதான் அம்மா துணையா இருக்கணும். பெரியம்மா பெரியப்பாவை தான் டார்கெட் பண்ணிருக்காங்களா? இவ்ளோ நேரமா அவன் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அப்படின்னா போன் பேசினது அந்த புவனா ஒரு ஆளா தான் இருக்கும். ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதி கிட்ட எப்படி போன் இருக்க முடியும்? அந்த புவனாவுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு போல. பெரியம்மா பெரியப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனதும் இல்லாம அவங்கள கொல்லவே திட்டம் போட்டிருக்காளோ? இந்த கேஸ்ல லாயரா நீ ஆஜரானதும் எங்க ஜெயிக்க முடியாம போயிருமோன்னு புவனாக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் புவனா இந்த அளவுக்கு இறங்கி இருக்கா. ஆமா, அவங்கள ஜெயிலே வச்சு கொண்டுட்டா இந்த கேஸ் நடக்காதுல்ல. இத நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. உடனே போய் ஜெயிலர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆமா மாயா, வா போலாம். வா. இதுக்கு மேல அவளை சும்மா விட்டு வைக்க கூடாது. நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்தது சரிதான், அதை ஏன்ட்ட கொடு. நான் போய் இந்த போனா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பேசுற? அவளும் நாமளும் ஒன்னா? அவ லெவலுக்கு நாம இறங்க முடியுமா என்ன? புவனாவை குத்தி கொல்லணும் தானே நீ சூளத்தை எடுத்துக்கிட்டு அவளை தொடச்சிட்டு போன. அந்த நேரத்துக்கு ஒரு எமோஷனல்ல நான் அப்படி நடந்துக்கிட்டேன்.
அவளை குத்தி கொண்டுட்டோங்கிற பாவம் வந்துடக்கூடாதுன்னு தானே கடவுளே அவ அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துச்சு. சரி மாயா, துப்பாக்கி இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அதை சொல்லு. அந்த புவனாவை சுட்டு கொல்லதான். தனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கோச்சுக்காதீங்க மாமா, நானும் மாயாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன பிளானு? சீனு, பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் உயிர் ஆபத்து இருக்கு. ஜெயிலர் பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. அதனால நாமளே தான் அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். மாயா, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஓகே. வெளியே இருந்துட்டு நாம எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? இது சரியா வருமா? சரியா வரும் சீனு. டேய், இது கண்டிப்பா சரியா வரும். நானும் தானாவை பாத்துக்கிறோம். ஏய், சூளத்துல குத்து வாங்கி நீ அடங்க மாட்டல? டேய் விடுடா விடு. ஒலிக்குதா? ஒலிக்குதா? அப்படிதான். அண்ணே, இவனை சுட்டுவா போல இருக்குனே. என்ன காப்பாத்துனே, காப்பாத்து. தனா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை சுட்டு கொன்று. இவனை நான் சுடதான் போறேன். தனா, மணி, சொன்ன கேளு, விட்டு. விடு தனா. தனா, விடு. என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணாத விட்டுரு. தனா, இங்க வாயேன். இவன் ரொம்ப எகிர்றான். வந்து இவனை நெத்து போட்டுல ஒரு போடு போடு. முதல்ல இவனை ஏய், அண்ணே, அண்ணே. அண்ணே, நான் ஒண்ணும் பண்ணிடாத. போனா நீ உள்ள போ. உள்ள போமா. நான் சொன்ன கேளு, உள்ள போமா. என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. உள்ள போ. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏய், இல்ல. ஏய், ரூமுக்குள்ள போனா உன்னை விட்டுருவேனா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். தனா, அவளை அப்புறம் பாத்துக்கலாம். வா, முதல்ல இவனை போடலாம். விடுடா. விடுடா. ஏய், விடுடா. சார், நான் புவனேஸ்வரி பேசுறேன். அந்த ரகுராம் பொண்ணும் மாப்பிளையும் என் பண்ண வீட்டுக்கு வந்து துப்பாக்கி வச்சு என்ன சுட பாக்குறாங்க சார். நீங்க உடனே கிளம்பி வாங்க சார். வாங்க சார். டேய், உன்னை உயிரோட விட்டாதானே எங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவ. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா.